ஒரு காட்டிலி ஒரு சிங்கம் இருந்தது. அதன் பேர் காடு ராஜா. அது காட்டின் ராஜாதான். ஆனால் அது ஒரு சோம்பேறி ராஜா. அது சொன்னது, நான் வேட்டையாட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒருவர் வந்து எனக்கு உணவு கொடுக்கணும். இப்படி ஒரு ஆணையம் போட்டுவிட்டு அது எப்போதும் தூங்கிக் கொண்டே இருந்தது. காட்டில் உள்ள யானை, மான், முயல் எல்லாரும் பயந்திருந்தார்கள். யாரும் சிரிக்கவோ விளையாடவோ மாட்டார்கள். ஏனென்றால் நாளைக்கு நம்மை சிங்கம் அழிச்சிடுமோ என்ற பயம். ஒரு நாள் ஒரு புத்திசாலி மான் வந்தான். அவன் பெயர் மாணிக்க மான். அவன் சொன்னான், சிங்கத்தை விட புத்திதான் பெரியது. நான் ஒரு தந்திரம் செய்கிறேன். மானின் தந்திரம். மாணிக்க மான் சிங்கத்திடம் சென்றான். ஆனால் அவன் நேரம் கடத்தினான். சிங்கம் கோபமாக கத்தியது, என்னடா இவ்வளோ நேரம், என் வயிறு எரியுது. மாணிக்க மான் பயந்து நடித்தான். அண்ணா, ஒரு பெரிய பிரச்சனை. இந்த காட்டில் இன்னொரு சிங்கம் இருக்கு. அதுதான் என்னை தடுத்தது. அதோ அந்த பள்ளத்தில் கத்திக்கிட்டே இருக்கு. சிங்கத்தின் பயம். சிங்கம் பயந்து போனது. என்னடா, இன்னொரு சிங்கமா? மாணிக்கமான் சிங்கத்தை அந்த பள்ளத்திற்கு அழைத்துச் சென்றான். சிங்கம் பள்ளத்தில் தலையை விட்டு பார்த்தது. அங்கே ஒரு சிங்கம் இருந்தது. ஆனால் அது சிங்கத்தின் பிம்பம்தான். தொர்சம். சிங்கம் ஓடிப்போனது. சிங்கம் பயந்து ஓடிப்போனது. அது சொன்னது, அந்த சிங்கம் கடுமையானவன். நான் இங்கே இருப்பது பாதுகாப்பானது இல்லை. மாணிக்கமான் சிரித்தான். அவன் தன் புத்தி காரணமாக சிங்கத்தை ஓட வைத்தான். அடுலையுவான். காட்டில் மகிழ்ச்சி. காட்டில் உள்ள ஆனை, மான், முயல் எல்லாரும் மகிழ்ச்சியாக ஆனார்கள். அவர்கள் சிரித்தார்கள், விளையாடினார்கள். மாணிக்கமான் சொன்னான், அண்ணா, புத்திதான் முக்கியம், சக்தி இல்லை. அன்று முதல் காடு மகிழ்ச்சியாக இருந்தது. கதையின் மாறல், புத்திதான் சக்தியை விட பெரியது. புத்தியால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம்.